ஹலோ டியர்ஸ், நம்ம இன்னைக்கு பொட்டுக்கல்லையோட பயன்கள் தான் பார்க்க போறோம். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையா, பொட்டுக்கல்லை எடுத்து சாப்பிடு அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நானும் நிறையவே அதை பவுடர் பண்ணி சர்க்கரை கலந்து சாப்பிட்ருக்கேங்க. நீங்கள் கூட சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த பொட்டுக்கடலையில் அவ்வளோ பயன்கள் இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொட்டுக்கடலையில ரொம்ப அதிக அளவு புரதம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்கங்க. அதனால எலும்புகள், நரம்புகள், தசைகள்லாம் வலுப்பெற்று உடலுக்கு ரொம்ப அதிக அளவு ஆற்றலை கொடுக்குதாம். இதய நலம் பாதுகாக்கப்படுதாம். இதனால நம்ம உடலோட செரிமான சக்தி கூட அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் சரியான முறையில வெளியிட்டா நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருப்போம், எவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். அந்த வேலையை கூட இது செய்தாங்க. புரத சத்து, நார் சத்தெல்லாம் இதுல அதிகமா இருக்கனால உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றத்துக்கு, உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைங்கள்லாம் இது அதிக அளவுல சாப்பிட்டு வரனால சிறப்பான உடல் வளர்ச்சி பெறுறாங்களாங்க. தோல்ல பளபளப்பை ஏற்படுத்துதான், தோல் நோய்கள்லாம் குணமாகுதான், தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கத்தோட தன்மையை கூட இது குறைக்குன்னு சொல்றாங்க. ஸ்கின்னுக்கு நீ சொல்லிட்ட, தலைமுடிக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்கறது எனக்கு புரியுதுங்க. அதுல இருக்க மெலனின் மற்றும் மற்ற புரதங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா தலைமுடியோட வேர்களை பலப்படுத்துதான், தலைமுடி உதிர்தலை குறைக்குதாங்க, சின்ன வயசுல இளம் நிலை வர்றதுக்கு தடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த பொட்டுக்கடலையை நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வரனால நம்ம ரத்தத்துல கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதாங்க. இதனால ஜுரம், வைரஸ், நோய் தொற்று போன்றவையெல்லாம் வராம நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பெரியவங்க, குழந்தைங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப கருவுற்று இருக்கும் பெண்களுக்கு என்னன்னு பார்க்கலாமா? அவங்களுக்கு கூட ரொம்ப பயனுள்ளதா இருக்காங்க. இவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால அவங்க வயிற்றுல வளர்ற கருவிற்கு இது ரொம்ப நன்மை செய்தாங்க. அந்த கருவுற்று இருக்கும் நேரத்துல இருக்க வலியை கூட இது குறைக்குதுன்னு சொல்றாங்க, இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால. அதனால எல்லாருமே டெய்லி ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கங்க. இது வரைக்கும் நம்ம சாப்பிடலன்னா என்ன, இனிமேல் சாப்பிடலாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம்.